காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் 13வது முறையாக போட்டியிடும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் சென்னையிலிருந்து ரயில் மூலம் காட்பாடிக்கு வந்தடைந்தார். அவருக்கு திமுக, விசிக, மதிமுக, கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் திறந்தவெளி வாகனத்தில் ஊர்வலமாக புறப்பட்டு சித்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கினார். பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது பொதுமக்களிடையே பேசிய பொதுச் செயலாளர் துரைமுருகன் தான் மீண்டும் காட்பாடியில் போட்டியிடுவது மகிழ்ச்சியளிப்பதாகவும் தமது தொகுதிக்கு என்னென்ன செய்தேன் என்பது மக்களுக்கு தெரியும் என்றும் கூறினார். மேலும் தாம் காட்பாடி தொகுதிக்கு செய்வதற்காக சில திட்டங்களை வைத்துள்ளதாகவும் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அவற்றை செயல்படுத்துவதாகவும் வாக்குறுதி அளித்தார். பிரச்சாரத்தின் போது வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த், துணை மேயர் சுனில்குமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் உடனிருந்தனர். ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அமைச்சர் சு முத்துசாமி தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். ஈரோடு திண்டல், காரப்பாறை, புதுமை காலனி, வித்யாநகர், லட்சுமி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களிடையே திமுக அரசின் சாதனைகளை விளக்கிச் சொல்லி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது பெண்கள் திரண்டு நின்று ஆரத்தி எடுத்து ஆர்வமுடன் அமைச்சரை வரவேற்றனர். பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சு முத்துசாமி திமுக அரசின் திட்டங்களை மற்ற மாநில முதலமைச்சர்களும் பார்த்து பின்பற்றக்கூடிய அளவில் உள்ளதாக தெரிவித்தார். எதை சொன்னாலும் காப்பி அடிச்சிருக்கான்னு சொன்னால் அப்போ நாங்கள் வந்து 2021 கொடுத்த தேர்தல் அறிக்கையை பார்த்து காப்பி அடித்து தான் அவங்க அனுப்பிச்சிருக்காங்களா? இந்த மக்களுடைய கோரிக்கை அடிப்படையாக வைத்து தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையை ஒழிய வேறு யாரையும் பார்த்து செய்கிற அளவிற்கு தளபதி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தளபதி செய்வதை பக்கத்து மாநிலத்தில் இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பழனிசாமி பார்த்து நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சாரத்தின் போது ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கே. பிரகாஷ், மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார், பகுதி செயலாளர் வில்லரசம்பட்டி முருகேசன், தலைமை செயற்குழு உறுப்பினர் திண்டல் குமாரசாமி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்.